ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் 30 யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம ஏகே 62 படங்களை கம்ப்ளீட்டாக நடிச்சு முடிச்சிருக்காரு. நான் விடாமுயற்சி படத்தையும் சேர்த்த சொல்கிறேன். இப்போ ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷனில் குட் பேட் அக்லி படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு மேட்ரு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மேட்ரு தான். இது வரைக்கும் அவர் ஒர்க் பண்ண டீம்லேயே ரொம்பவே ஜாலியாகவும் என்ஜாயபிளாகவும் இருந்தது இந்த குட் பேட் அக்லி டீம் கூட தான் அப்படின்ற மாதிரி ஆதிக் அவர்கள்கிட்ட நம்ம ஏகே சொல்லியிருக்காராம். டேரக்டர் ஆதிக் அவர்கள் ஒரு ஜாலியான என்ஜாயபிளான ஒரு டேரக்டர் அப்படின்ட்டு அவர் கொடுத்த நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அவரோட கேரக்டர் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஷாட்டு முடியும் போதும் நம்ம ஏகே விழுந்து விழுந்து சிரிப்பாராம். ஏன்னா இந்த படத்தில் நம்ம ஏகே கூட ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக் அவர்கள் மாதிரியே ரொம்பவே ஹியூமராக ஜாலியான டைப்பாக இருக்கிறனால ஒவ்வொரு ஷாட்டு எடுக்கும்போது சரி, ஷாட்டுக்கு நடுவுலையும் சரி, ரொம்பவே ஃபன்னியான ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம ஏகேவை பயங்கரமாக சிரிக்க வைப்பாங்களாம். ஸோ அதனாலேயே நம்ம ஏகேவுக்கு இது வரைக்கும் ஒர்க் பண்ண டீம்லேயே இந்த டீம் தான் நம்மளை ரொம்பவே பயங்கரமாக சிரிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆதிக் அவர்கள்ட்ட நம்ம ஏகே சொல்லியிருக்காராம். ஆனால் அதே நேரத்தில் என்னதான் வேலை டயத்தில் காமெடியெல்லாம் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாலும் ஷூட்டிங் வேலைகள் எந்த விதத்திலையும் பாதிக்காத வகையில் ரொம்பவே சின்சியராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்களா இந்த குட் பேட் அக்லி டீம். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் தான் ஆச்சு. ஆனால் 45% படத்தையும் இப்போ ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்களாம். இந்த வருஷம் நவம்பர் மாதத்துக்குள்ளாரியே மொத்த படத்தோட ஷூட்டிங்கை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டுமே ரொம்பவே கிராண்டியராக பண்ண இருக்கிறாங்களாம். சிஜிஐ விஎஃப்எஸ்க்கான செலவு மட்டும் 25 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கி வச்சிருக்காங்களா. ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் எந்த மாதிரியான கண்டென்ட் இருக்க போகுது அப்படின்றது ட்ரைலர் வரும்போது தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட ஒரு கமர்ஷியல் படத்தை ஆதிக் அவர்கள் எடுத்து வச்சிருந்தார் அப்படின்னா, புஷ்பா படத்துக்கு நார்த் இந்தியாவில் எப்படி ஒரு ஆர்கானிக்கான ஒரு ரீச் கிடைச்சதோ அதே மாதிரி இந்த குட் பேட் அக்லி படத்துக்கும் ஒரு ஆர்கானிக்கான ரீச் நார்த் இந்தியாவில் கிடைக்கும். இப்போ இருக்கிற வடக்கன்ஸ் கிட்ட ஒரு ஆர்ட் ஃபிலிமையோ ஒரு மசாலா கலந்த ஒரு கமர்ஷியல் படத்தையே கொடுத்தீங்கன்னா காரி திருப்பி அனுப்பிச்சுட்ருவாங்க. அவனுங்க எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்டு கிராண்டியரான கமர்ஷியல் படம் கொடுத்தாங்க அப்படின்னா தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க நம்ம தலையை.